ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் fidget டாய்ஸ் வந்து வீட்டிலையே 5 மெத்தட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கிவ்அவே ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்ஸை எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலியான மாத்திரை அட்டையை எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம மாத்திரையை எடுத்ததுக்கப்புறமா பின்னாடி இருக்க அந்த பேப்பர் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த சைஸுக்கு நான் வந்து கார்ட்போர்டில் ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டையும் நம்ம சேர்த்து வச்சு இப்போ ஒட்டிடலாம். ஸோ நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டுறேன், க்ளூகனும் யூஸ் பண்ணி இதுக்கு ஒட்டிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிற மாத்திரை அட்டையோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கார்ட்போர்ட் கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அடுத்து இதோட சைடை வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கிறதுக்காக நான் வந்து ப்ளூ கலர் செல்லோ டேப் எடுத்திருக்கேன். அதை யூஸ் பண்ணி சைடு ஃபுல்லுமே இந்த மாதிரி மடக்கி ஒட்ட போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ளூ கலர் செல்லோ டேப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள், 4 சைடுமே ஒட்டிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாத்திரை அட்டையில் ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக கலர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் அது வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். இதில் வந்து கீழே அடிக்கிற கலரை வந்து அந்த சைடில் மேலே இருக்க மாத்திரை கவருக்கு வந்து நான் அடிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நான் வந்து எல்லா இதுக்குமே கலர் பண்ணிக்கிறேன். இல்லை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் வேணும்னா அந்த மாதிரி கூட நம்ம கலர் பண்ணி கலர்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். இதுக்கு வந்து நெயில் பாலிஷ் இல்லை அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது மார்க்கர் யூஸ் பண்ணி கூட கலர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை வந்து கலர்ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதோட சவுண்டை வந்து நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். 5 மெத்தோடு ரெடி பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தோட சவுண்டையும் கம்பேர் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட சென்டரில் வந்து சின்னதாக ஒரு ரவுண்டு வரைஞ்சிட்டு அதையுமே கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து அதை வாட்டர் பாட்டிலில் மேலே வச்சு கரெக்டாக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வாட்டர் பாட்டிலேருந்து ஒரு பீஸ் கட் பண்ணி எடுக்கணும். அதாவது வாட்டர் பாட்டிலில் அந்த மேலே இடத்துல வளைவாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் கட் பண்ணணும். ஸோ அதை வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். இதுக்கு வந்து நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். க்ளூகன் கூட யூஸ் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். இது வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு, நல்லா பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக பின்னாடி ஃபுல்லுமே செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிட்டேன். ஒருவேளை ஃபெவிபாண்டோ க்ளூகனோ இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல்லுமே இந்த மாதிரி செல்லோ டேப் யூஸ் பண்ணியே ஃபஸ்ட்லேயே ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஒட்டி அந்த சைட்லலாம் மடக்கி விட்டு இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இன்னுமே கலர்ஃபுல்லாக மாற்றுறதுக்காக நான் கலர் செல்லோ டேப் யூஸ் பண்ணி இதை சுற்றிலுமே ஒட்டிடுறேன். இதுக்கு வந்து நீங்கள் உங்ககிட்ட இந்த மாதிரி செல்லோ டேப் இல்லை அப்படின்னா கார்ட்போர்டில் ஃபஸ்ட்டே ஸ்கெட்ச் பண்ணி யூஸ் பண்ணி கலர் பண்ணிவிட்டு அப்புறமா டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இதுவுமே சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதோட ரிசல்ட்டையும் நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ரெடிமேடாக ஐபீஸ் வந்து இந்த மாதிரி பொம்மைக்கெலாம் வைக்கிறதுக்கு கிடைக்கும்ல, ஸோ அதை எடுத்திருக்கேன். அந்த மாதிரி 2 இதை வந்து நம்ம இதில் ஒட்டிடலாம். அதுக்கு நான் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். ஃபெவிகால் கூட நீங்கள் யூஸ் பண்ணி ஒட்டலாம், அழகாக நிற்கும். ஸோ இந்த மாதிரி 2 கண் மாதிரி இதை ஒட்டிட்டு கீழே மூக்கு வாயெல்லாம் இருக்கிற மாதிரி ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஒரு குட்டியாக ஒரு பொம்மை இருக்கிற மாதிரி இதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதோட கண்ணை வந்து அழுத்தும் போது நமக்கு fidget டாய் மாதிரி அழகாக சவுண்டு கேட்கும். ஸோ இதுக்குமே அழகாக ரிசல்ட் வந்திருக்கு. இதோட சவுண்டையும் நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். அடுத்து வந்து ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். ஃபோம் ஷீட்டில் வந்து ஹார்ட் ஷேப்பில் பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இது வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து சின்னதாக தான் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலியான மாத்திரை அட்டை எடுத்திருக்கேன். அதில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும்ல, அந்த மாதிரி மாத்திரை அட்டையாக எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுக்கும்போது அந்த ரவுண்டோட சுற்றிலும் கொஞ்சம் அந்த விளிம்பு இருக்கிற மாதிரி சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து அதில் ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி விடணும். ஸோ அதனால் சிசர்ஸ் யூஸ் பண்ணி லைட்டாக குட்டி குட்டி சர்க்கிளாக வர்ற மாதிரி பார்த்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மாத்திரை அட்டையோட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம இதில் வந்து இந்த மாதிரி டைட்டாக அதில் வந்து செட் பண்ணணும். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிட்டிங்கனாலும் அது வந்து நிற்காது. ஸோ அதனால் கரெக்டாக அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி இதை வந்து மாட்டிக்கோங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒன்று மாட்டி காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி மித்த எல்லாத்தையுமே நான் இதில் வந்து உங்களுக்கு மாட்டிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயுமே குட்டியாக கட் பண்ணி மாட்டியாச்சு. இது இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா இதை மாட்டும்போது லைட்டாக ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு சேர்த்து வச்சு ஒட்டிக்கோங்க. அல்லது நீங்கள் கரெக்டாக மாட்டினீங்க அப்படின்னாலே அது வந்து கரெக்டாக செட் ஆகிக்கும். ஸோ இந்த மாத்திரை அட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டானது, கொஞ்சம் லேஸாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு தடவை அழுத்திட்டோன்னா இன்னொரு தடவை அதுவாகவே வராது. நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் யூஸ் பண்ணோம்ல அந்த மாத்திரை அட்டை வந்து கொஞ்சம் திக்கானது. ஸோ ஒரு தடவை அழுத்தினாலே அதுவாகவே ரிட்டன் வந்து வந்துடும். இது வந்து லைட்டான மாத்திரை அட்டை அப்படிங்கிறனால
முன்பக்கமாக நம்ம அழுத்திட்டு பின்பக்கமாக விரல் வச்சு எடுத்து விட்டால் மட்டும்தான் அது வந்து திருப்பி பழைய நிலைமைக்கு வரும். ஸோ அதனால வந்து இது இந்த மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பின்னாடி கூட இதை எடுத்து விட்டுட்டு இதையும் ஃபிட்ஜெட் டாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது வந்து நல்லா திக்காக இருந்ததுனால அது வந்து நம்ம அடியில் கார்ட்போர்டு வச்சு கவர் பண்ணிட்டோம். ஸோ அது ஒரு தடவை அழுத்தினா அதுவாகவே ரிவர்ஸில் திருப்பி வந்துடும், சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ இதையுமே நம்ம வந்து நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி இப்போ கலர் பண்ணிக்கலாம். நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணியும் நீங்கள் கலர் பண்ணலாம், அல்லது பெயிண்ட்டு அல்லது மார்க்கர் எது வேணாலும் யூஸ் பண்ணி இதில் வந்து நீங்கள் கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் ஒரு ஃபிட்ஜெட் டாய் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதோட சவுண்டையும் நம்ம லாஸ்ட்டில் எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா இதோட சென்டரில் வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் பாட்டிலோட மூடியை வச்சு 2 சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இதையுமே தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டேன். நமக்கு அடுத்து இதே மாதிரி இன்னொரு பீஸ் தேவை. ஸோ அதனால் இதையே அளவாக வச்சு கார்ட்போர்டில் இன்னொரு பீஸ் வந்து வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நடுவில் இருக்க சர்க்கிளையுமே வரைஞ்சி அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து 2 பீஸ் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த கலர் பேப்பரில் அந்த ஃபெவிகால் பாட்டில் மூடியை வச்சு சின்னதாக ரவுண்ட் வரைகிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எதை யூஸ் பண்ணோமோ அதே யூஸ் பண்ணி இதுக்கும் சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் கார்ட்போர்டில் மாட்டும் போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து 2 சர்க்கிள் வந்து கரெக்டாக வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா செல்லோ டேப், டிரான்ஸ்பரண்ட்டான செல்லோ டேப் எடுத்து அதில் இந்த மாதிரி ஒட்டிட்டு பின்பக்கமும் அதை வந்து மடக்கி வச்சு ஒட்டிடுங்க. ஸோ அப்போ 2 பக்கமுமே அழகாக அந்த டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் வந்து ஒட்டிடும். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா இதை வந்து அதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ 2ஐயும் ஃபஸ்ட்டு தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு 2ஐயுமே சர்க்கிளாக அந்த செல்லோ டேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இதில் வந்து ஒரு சைடு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு அதை சேர்த்து வச்சு ஒட்டும்போது நமக்கு லைட்டாக மேலே தூக்குனாப்பில் அந்த கோன் ஷேப்பில் வர்ற மாதிரி வரும். ஸோ அதையுமே நம்ம செல்லோ டேப் யூஸ் பண்ணி அழகாக ஒட்டிடலாம். ஸோ 2 பீஸ்லேயுமே இந்த மாதிரி கட் பண்ணி செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அடுத்து வந்து இந்த பேப்பரில் நம்ம ரெடி பண்ணியிருக்கதை கார்ட்போர்டில் இந்த மாதிரி சேர்த்து வச்சு ஒட்டணும். ஸோ இதுக்குமே நம்ம வந்து செல்லோ டேப் யூஸ் பண்ணியே அழகாக ஒட்டிடலாம். அந்த பேப்பரை வந்து நம்ம கார்ட்போர்டோடு சேர்த்து வச்சு ஒட்டும்போது முன்பக்கமும் செல்லோ டேப் யூஸ் பண்ணி அந்த கார்ட்போர்டும் பேப்பரும் ஜாயின் ஆகிற மாதிரி ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி பின்பக்கமும் அந்த பேப்பரும் கார்ட்போர்டும் ஜாயின் ஆகிற மாதிரி செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஸோ இது வந்து இன்னும் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே கார்ட்போர்டில் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணிவிட்டு அப்புறமா செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒட்டினதுக்கப்புறமா இன்னொரு பீஸ் கட் பண்ணியிருந்தோம்ல அதையும் சேர்த்து வச்சு இதோட ஒட்டிடலாம். அதுக்குமே நம்ம வந்து செல்லோ டேப் யூஸ் பண்ணியும் ஒட்டிடலாம். ஸோ இதை ஒட்டும்போது கூட நீங்கள் கலர்ஃபுல்லாக செல்லோ டேப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவுட்லைன் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்ம பேப்பர்லேயே ஒரு ஃபிட்ஜெட் டாய் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதையுமே நம்ம வந்து அந்த மாத்திரை அட்டையில் ஹார்ட் ஷேப்பில் ரெடி பண்ணோம்ல, ஸோ அதில் வந்து எப்படி முன்னாடி அழுத்திட்டு பின்பக்கமாக விரல் வச்சு எடுத்து விடுவோமோ அந்த மெத்தடில் தான் இதையுமே யூஸ் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக அந்த மாதிரி பேப்பர் கார்ட்போர்ட்லேயே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம ரெடி பண்ண எல்லா டாய்ஸுமே பார்க்கலாம். எல்லாத்தையுமே பார்த்துட்டு இது ஒவ்வொன்றிலையும் எப்படி சவுண்டு கேட்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம செஞ்சு பார்த்தா 5 மெத்தடில் இந்த பேப்பரில் பண்ணதில் மட்டும்தான் கம்மியாக சவுண்ட் வருது, மற்ற 4லேயுமே சூப்பராக சவுண்ட் வருது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் யூஸ் பண்ணது எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு இமெயில் பண்ணுங்கள். கிவ்அவே ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்ஸை எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த டாய்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.